அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 1வது அதிகாரம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவருடைய படைப்பாக இந்த வானமும் பூமியும் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த மகிமையான தேவனை குறித்து கடந்த வாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். தேவனை அறிகிற அறிவிலே ஒரு மனிதன் வளரும் போது அவன் தேவனிடமிருந்து விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறான் என்றும், தேவனை அறிகிற அறிவு நமக்கு அவசியம் என்றும் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். தேவனை எவ்வளவு தூரம் அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவு தூரம் அவரிடமிருந்து மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் தம்மை சிலருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பொதுவான வெளிப்பாடு எல்லாருக்கும் உண்டு, இயற்கையின் மூலமாக மற்றும் பலவிதமான அனுபவங்கள் மூலமாக. சிறப்பு வெளிப்பாடு ஒரு சிலருக்கு கர்த்தர் கொடுக்கிறார். விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தம்முடைய சிறப்பான வெளிப்பாட்டை கொடுக்கிறார் என்று சொல்லியும் கடந்த வாரத்தில் தியானித்து, தேவனுடைய பெயர்கள், அதனுடைய அர்த்தங்கள் என்னென்ன பெயர்கள் எல்லாம் தேவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்கிற காரியத்தையும் நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏலோகிம் என்கிற பெயர் வேதாகமத்தில், எபிரேய வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும், ஏல் என்கிற பெயர் அதை தொடர்பாக ஏல் என்கிற வார்த்தையோடு இணைந்து வருகிற ஏல் எலியோன், ஏல் ஓலம், ஏல் ரோயி, ஏல் ஷடாய் என்கிற அந்த வார்த்தைகளை குறித்து தியானித்தோம். அடோனாய் என்கிற வார்த்தை ஆண்டவர் அல்ல எஜமான் என்கிற வார்த்தையினுடைய அந்த காரியங்களை தியானித்தோம். நான்காவதாக ஆண்டவராகிய கர்த்தருக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் தான் யெகோவா என்கிற பெயர். அல்லேலூயா. அந்த யெகோவா என்கிற பெயருடைய அந்த சாராம்சங்களை குறித்து நாம் கடந்த வாரத்திலே தியானிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவராகிய தேவன், மகிமை ராஜா, மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தின போது, மோசேயிடத்திலே ஆண்டவர் பேசின அந்த சூழ்நிலையிலே அவர் தன்னுடைய பெயரை அங்கே வெளிப்படுத்துகிறார். மோசே ஆண்டவரத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாம் கேட்பார்களே உம்முடைய பெயர் என்ன என்று கேட்பார்களே, அப்பொழுது நான் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்ன போது ஆண்டவர் அவனோடு பேசுகிறான். நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி நீ அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் அவிதமாய் சொல்லுகிறார். அவிதமா நான் இருக்கிறவராக இருக்கிறேன். இன்னும் ஆண்டவரோடு அவன் துருவி ஒவ்வொரு காரியங்களை கேட்கும் போது ஆண்டவர் அவனிடத்துல சொன்னதை தான் யாத்திராகமம் 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. ஆமென். அப்ப ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. பல விதங்களிலே அவர் அறியப்பட்டாலும், பல பெயர்களில் அவர் அறியப்பட்டாலும், ஏலோகிம் என்று அறியப்பட்டாலும், ஏல் என்று அறியப்பட்டாலும், அடோனா என்று அவர் அழைக்கப்பட்டாலும், அவருக்கென்று ஒரு பெயர் இருக்கிறது, யெகோவா. அல்லேலூயா. யூதர்கள் அவரை யாவே என்று சொல்லி அழைப்பார்கள். இந்த யெகோவா என்கிற அந்த முழு பெயர்களை சொல்லி அழைக்க மாட்டார்கள். ஆண்டுடைய அந்த பெயருடைய புனிதத்தை கருதி அதை சொல்வதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை, இந்த யெகோவா என்கிற நாமத்தை உச்சரிப்பதற்கு எந்த மனுஷனுக்கு தகுதி இல்லை அப்படி என்று சொல்லி ஆண்டுடைய பெயராகிய அந்த யெகோவா என்கிற பெயரை அவர்கள் முழுவதும் உச்சரிக்க மாட்டார்கள். ஒரு மனிதர் அந்த யெகோவா என்கிற பெயரை எழுதணும்னா முதல்ல நல்லா குளிச்சுட்டு வந்து பெண் எடுத்து, முன்னால பெண்ணு கிடையாது பார்த்தீங்களா, அந்த அதில் எழுதுகிற அந்த எழுத்தாணியை எடுத்து அதில் எழுதி விட்டு அதை அப்படியே உடைச்சி தள்ளிடுவாங்க. ஒரு முறை தான் அந்த யெகோவா என்கிற பேரை ஒரு முறை தான் எழுதிட்டு உடைச்சிடுவாங்களா. அந்த அளவுக்கு அந்த பேருக்கு பயப்படுவார்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அவ்வளவு புனிதமாய் கருதப்பட்ட பேர் தான் இந்த யெகோவா என்கிற பெயர். அல்லேலூயா. நாம் முழு வேதாகமத்திலும் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே, அந்த பழைய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே இந்த யெகோவா என்கிற பெயர் சொல்லப்படவில்லை. கர்த்தர் 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 என்று சொல்லி வரும், தேவன் என்று சொல்லி வரும். அதே இடத்துல மலையாள பைபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா யெகோவா என்று சொல்லப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. எபிரேய பைபிள்லையும் அது யெகோவா என்று தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. நமக்கு ஒரு பேர் இருக்கணும் வைங்களேன். என்னுடைய பேர் ராஜேஷ் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன பேர் என்னது தான், மலையாளத்துல தெலுங்குல இந்த பேர் தான் கூப்பிடும். ஆனா மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, யோசித்து பாருங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இயேசுன்னு சொல்றோம், வெள்ளக்காரங்க என்ன சொல்லுவாங்க,
ஜீசஸ்ன்னு சொல்றாங்க. நீங்க கிரேக்கத்தில் அங்க போய் பார்த்தோன்னா ஈசோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மலையாளத்தில் ஈஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா, ஒவ்வொரு மொழிக்கும் அவர்களுக்கு தக்கப்படி அந்த பெயர்களை வச்சுட்டாங்க. இதுதான் பிரச்சனை. நம்முடைய கிறிஸ்தவத்தில் காணப்படுகிற மிகப்பெரிய பிரச்சனையே அந்தந்த லாங்குவேஜுக்கு தக்கபடியா பேரை மாத்திட்டாங்க, அர்த்தத்துக்கு தக்கபடி பேரை மாத்திட்டாங்க. நீங்க பேதுரு பேதுருன்னு நம்ம சொல்றோம், இங்கிலீஷ்ல பீட்டர்னு இருக்கு, அப்படிதானே? நீங்க கிரேக்க இதில் பார்த்தீங்கன்னா பத்ரோஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்திடுவாங்க, அது மலையாளத்தில் பத்ரோஸ் அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. அதே இதை நீங்க மற்ற புதிய மொழிபெயர்ப்பு பைபிளில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பேர் இன்னொன்று கொடுக்கப்பட்டிருக்கு, அப்படிதானே? அப்படி பல பல பேர்கள் மொழிபெயர்ப்பிலே சில இடையூறுகள் இருக்கிறபடினாலே நம்ம தேவனுடைய அந்த ஒரிஜினாலிட்டியை நம்ம விட்டுட்டோம். தேவனுடைய ஒரிஜினல் பேரை நம்ம உச்சரிக்க மறந்துட்டோம். யெகோவா, கர்த்தர் என்று சொன்னால் யெகோவா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய தகப்பனுடைய பேர், நம்முடைய பிதாவுடைய பெயர் கர்த்தர் என்று தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு இங்கிலீஷில் லார்ட் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதனுடைய ஒரிஜினல் பெயர் யெகோவா. ஆமென். இந்த பெயர், இந்த கர்த்தர் யெகோவாங்கிற பெயர், இந்த கலப்பு இந்த பைபிள்ல நம்ம 6823 முறை வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 6823 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கையை காக்கிற தேவன் என்கிற நிலைமையிலே தான் இது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. இதன் தொடர்பிலே ஒரு 9 கூட்டு பெயர்கள் வரும். இந்த யெகோவா என்கிற பெயரோடு இணைத்து ஒரு 9 கூட்டு பெயர்கள் வரும். அதை நம்ம இன்னைக்கு தியானிக்கும்படியா இருக்கிறோம். ஒன்று, யெகோவா ஈரே. ஆதியாகமம் 22வது அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 13, 14 ஆகிய வசனங்களிலே இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. யெகோவா ஈரே. இது நம்ம தமிழ் பைபிளிலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா எபிரேய பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல யெகோவா ஈரே என்று சொல்லப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இங்கேயும் அந்த மொழி பெயர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். இது ஆண்டவருக்கு அவன் வைத்த பெயர் அல்ல, ஆண்டவருக்கு ஆபிரகாம் கொடுத்த பெயர் அல்ல, அந்த இடத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அவன் தன் மகனை அழைத்து கொண்டு மோரியா மலைக்கு செல்லுகிறான். ஆண்டவர் சொல்லியிருந்தால் உன் மகனை எனக்காக பலியிடு என்று சொல்லி அவனை பலியிடும்படி அழைத்து கொண்டு போகும்போது மகன் ஒரு கேள்வி கேட்கிறான். அப்பா, விறகு இருக்கு, தீவெட்டி இருக்கு, எல்லாம் இருக்கு, பலி செலுத்துவதற்கு ஆடு எங்கே அப்பா என்று அவன் கேட்ட போது அப்பா அவனை பார்த்து சொன்னார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. 8வது வசனம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் போனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அங்கே ஒரு நம்பிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் சொல்றான், கர்த்தர் பார்த்து கொள்வாருப்பா, நீ வா, என் கூட வா என்று சொல்லி அவன் அழைத்து கொண்டு போகிறான். அவ்விதமா கர்த்தர் அங்கே பார்த்து கொண்டார். அல்லேலூயா. ஈசாக்கை பலி செலுத்த போன அந்த நேரத்திலே ஆண்டவரான பார்த்து சொன்னார், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்க ஒரு ஆட்டுக்கடாவை அவனுக்கு காட்டி கொடுக்கிறான். அந்த ஆட்டுக்கடாவை அவர்கள் பலியிட்டாங்க. இப்போ அந்த நேரத்துல தான் ஆபிரகாம் சொல்லுகிறான், அந்த இடத்துக்கு பேரிட்டான் யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இது ஆண்டவர் அந்த யெகோவாவோடு இணைந்து சொல்லப்படுகிற ஒரு பெயர். இரண்டாவது ஒரு பெயர் யெகோவா நிஷி. யாத்திரையாகமம் 17வது அதிகாரம், யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறார். என்ன வெற்றி? அமலேக்கியர்கள் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். திடீர் என்று சொல்லி ஒரு தாக்குதல், அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, திடீர் என்று ஒரு தாக்குதல் நடத்துகிறார்கள் அமலேக்கியர்கள். அந்த இடத்திலே ஆண்டவருடைய கிருபையினாலே மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் வெற்றி பெறுகிறார்கள். என்ன செய்கிறான் மோசே? அவன் மலையின் மேலே போய் தன்னுடைய கரத்தை அந்த கையில் இருக்கிற கோலோடு நீட்டின பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள். அவன் கை தளர்ந்து போய் கீழே போட்ட போது
அந்த அமலேக்கர் வெற்றி பெற்றார்கள். உடனே ஆரோனும் ஊரும் அங்கே அவனுடைய கையை தாங்கி கொண்டார்கள். யுத்த களத்திலே யோசுவா யுத்தம் செய்து கொண்டிருந்தான். அவ்விதமாய் அந்த இடத்திலே கர்த்தர் அவளுக்கு வெற்றியை கொடுத்தார், மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். அமலேக்கர்கள் முற்றிலும் அவர்கள் நிர்மூலமாகி போகிற அளவிற்கு அங்கு மிகப்பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுத்தார். அப்படி வெற்றி கொடுத்த போது மோசே ஒரு பலிபீடம் கட்டுகிறான். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். அல்லேலூயா. முதல்ல ஒரு இடத்துக்கு பெயர் போடப்பட்டுச்சு. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு பெயர் போடுகிறான் யெகோவா ஈரே. இங்கே மோசே ஒரு பலிபீடத்துக்கு பெயர் போடுகிறான். இது ஆண்டவருக்கு போடப்பட்ட பெயர் அல்ல, ஒரு பலிபீடத்திற்கு போடப்பட்ட பெயர் யெகோவா நிசி. ஆமேன். அப்படின்னா கர்த்தர் என் ஜெயக்கொடி அப்படின்னு அர்த்தமாம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் என் ஜெயக்கொடி. நம்ம யெகோவா நிசின்னு எல்லாம் சொல்லும் பொழுது கர்த்தர் என் ஜெயக்கொடி, கர்த்தர் என் ஜெயக்கொடி என்று சொல்லி நாம் அறிக்கை செய்கிறோம். யெகோவா ஈரே என்று அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று அறிக்கை செய்கிறோம். அல்லேலூயா. ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தை சார்ந்த ஒரு ஊழியக்காரர், அவரின் கீழே நிறைய மிஷினரிகள் இருந்தார்கள். வட இந்தியாவிற்கு மிஷினரிகள் அனுப்பியிருந்தார். தமிழகத்திலும் சந்திக்கப்படாத இடங்களுக்கு நிறைய ஊழியர்களை அனுப்பியிருந்தார். ஆனா அவருக்கு என்று சொல்லி எந்த பேக்ரவுண்டு கிடையாது, எந்த பெரிய வருமானம் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ளாக அவர்களுக்குரிய சப்போர்ட் அனுப்பணும், சம்பளம் அனுப்பணும். என்ன செய்வது என்று சொல்லி அவர் கூட இருக்கவங்களாம் திகைச்சு போவாங்களாம். சம்பளம் அனுப்பணுமே, எந்த வருமானம் இல்லையே, யாரும் ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் திகைச்சு போவாங்களாம். இவர்கிட்ட கேட்டு அவர் சொல்லுவாரா, யெகோவா ஈரே. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எப்ப பார்த்தாலும் அவர் யெகோவா ஈரே அப்படிதான் சொல்லி கொண்டே இருப்பாராம். அங்க அவங்களுடைய ஆச்சரியமான அந்த சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். அவர் சொல்கிறாரு, அந்த 10ஆம் தேதிக்குள்ளால என்னுடைய கீழ், இந்த ஸ்தாபனத்தின் கீழ் இருக்கிற எல்லா மிஷனரிகளுக்கும் கொடுக்க வேண்டிய சம்பள பணம் ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு வழியில என்கிட்ட வரும், நான் அவர்களுக்கு அனுப்பி கொடுப்பேன். ஆமென். அவருடைய ஊழியத்துக்கு யெகோவா ஈரே என்று சொல்லிதான் அந்த ஊழியத்தினுடைய அந்த பேரை வச்சிருக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் அவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை யெகோவா. எந்த ஒரு காரியம் வந்தாலும், எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உடனே சொல்வார் யெகோவா ஈரே. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அந்த வார்த்தையில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப யெகோவா நிசி. நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு எதிராய் ஒரு யுத்தம் வருகிறது, நமக்கு எதிராய் ஒரு போராட்டம் வருகிறது, நமக்கு எதிராய் சில குழப்பங்கள் வருகிறது, வாய்களை திறந்து யெகோவா நிசி நீங்க சொல்ல 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 கர்த்தர் ஜெயக்கொடியா அங்கே வந்து நிற்பார். ஆமென். அல்லேலூயா. 3வது, அந்த யெகோவா என்கிற பெயரோடு இணைந்து சொல்லப்படுகிற ஒரு பெயர் யெகோவா ஷாலோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் 24வது வசனம். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரின் ஊராகிய ஓப்ராவிலே இருக்கிறது. அல்லேலூயா. இங்கேயும் ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் வருகிறது. மீதியானியர் என்கிற ஜனம் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் அடிமைப்படுத்தி, மிகவும் கொடுமைப்படுத்தி, அவங்களுடைய வாழ்வாதாரங்களை அழித்து போட்டு அவங்களுக்கு பயங்கர இடையூறாக இருந்து கொண்டே இருக்கிறாங்க. என்ன செய்வதென்று இஸ்ரவேல் ஜனங்களாலே ஒரு முடிவெடுக்க முடியவில்லை. என்ன செய்வது அவங்களுக்கு தெரியல. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் என்று 6ஆம் வசனம் சொல்லுகிறது. மீதியானியராலே அவர்கள் மிகவும் சிறுமைப்பட்ட அந்த நேரத்தில் எல்லாரும் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அவர்களுடைய முறையிடுதலின் சத்தம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் எட்டினது. அல்லேலூயா. அந்த மீதியானுடைய கரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக ஆண்டவர் அங்கே ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். அவன் பேர் தான் கிதியோன். ஒரு நாள் அவன் ஆலை ஓரத்திலே அவன் கோதுமையை போரடித்துக் கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வந்து அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலிய கர்த்தரனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவனோடு பேசு. அவன் சொல்றான், ஆண்டவரே பராக்கிரமசாலின்னு அழைக்கிற நல்லதுதான், கர்த்தரும் கூட இருக்கிறான்னு சொல்ல உண்மைதான். கர்த்தர் எங்க கூட இருந்தா ஏன் எங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்கு, நாங்க ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லி அவன் அங்கே அவரோடு சம்பாசிக்கிறான். அப்பொழுது அவர் சொல்லுகிறாரு, உன்னை கொண்டு நான் மீதியானவர்களை ரட்சிக்க போகிறேன், உன்னை கொண்டுதான் நான் அந்த அற்புதமான காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொன்ன போது அவன் ஒரு காலம் சிந்திக்கிறான். அவன் சொல்றான், அந்த அளவுக்கு நான் பெரிய ஆளு கிடையாது, எங்க குடும்பம் ரொம்ப சின்னது, அதுல நான் ரொம்ப ரொம்ப சின்னவன், என் குடும்பத்துல நான் ரொம்ப சின்னவன், என்னை கொண்டு நீர் எப்படி இதை செய்ய முடியும் என்று சொன்ன போது திரும்பவும் தேவதூதன் சொல்லுகிறான், உன்னை கொண்டுதான் நான் இந்த
காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி சொன்ன போது அவன் சில ஆண்டவரிடத்துல ஒரு அடையாளத்தை கேட்கிறான். என்ன? 18ஆம் வசனம் சொல்கிறது, நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக, அப்பந்தான் நான் உம்மை நம்புவேன். தேவரீர், நீர் தேவரீர், என்னோட பேசுகிற நீ தேவரீர் என்பதுக்கு அதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்லி அவரோடு அவன் பேசுகிறான். உடனே அவர் அவ்விதமாய் செய்கிறார். அவ்விதமாக 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தேவனுடைய தூதன் அவனை நோக்கி, நீ இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்றி என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பத்தையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தருடைய தூதனோ வென்றான், அவன் கண்களுக்கு முன்பதாக மறைந்து போனான். இப்பதான் அவன் அங்க சத்தம் போட ஆரம்பிக்கிறான். ஐயோ, நான் கடவுளை கண்டேன், நான் ஆண்டவரை கண்டேன், ஐயோ தேவ தூதனை முகமுகமாய் தரிசித்தேனே என்று சொல்லி அவன் சத்தம் போட்ட போது ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னான். 23ஆம் வசனம், அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு காரியம் இருந்துச்சு, தேவனை பார்த்து யாரும் உயிரோடு இருக்கவே முடியாது. கர்த்தரை கண்டு உயிரோடு இருந்த மனிதன் யாரும் இல்லை. ஆகவே பயம், எல்லாருக்கும் கர்த்தரை பார்க்க முடியாதுங்கிற நம்பிக்கை தான். பயந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இப்படி பார்த்த உடனே இவளுக்குள்ள பயம், ஐயோ நான் கடவுளை கண்டிருக்கிறேன், தேவனை கண்டிருக்கிறேன், யெகோவா தெய்வத்தை, அந்த பரிசுத்த தேவனை கண்டிருக்கிறேன், அப்ப நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்பட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துரு. ஏன் அப்படின்னா, உன்னை கொண்டு நான் ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும், உன்மேல் ஒரு திட்டம் இருக்கிறது, உன்மேல் ஒரு நோக்கம் இருக்கிறது, உன்மேல் ஒரு அபிஷேகம் இருக்கிறது, அதை அறிந்து கொள்ளும்படி நான் உனக்கு வெளிப்பட்டேன், ஆகவே நீ சாவதில்லை என்று சொல்லி உனக்கு சமாதானம் என்றான். உடனே தான் கிதியோன் அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை, யெகோவா தெய்வத்துக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா ஷாலோம் என்கிற பெயர் அங்கே பலிபீடத்துக்கு கொடுக்கப்படுகிறது. 3 பேர் பார்த்தோம், அப்படிதான், யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ஷாலோம். 4வது ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, யெகோவா ஷபயோத். அப்படி என்றால் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி அதற்கு அர்த்தம். ஏசாயாவின் புஸ்தகம் 47வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் அதனுடைய 47வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளின் கர்த்தர் என்பது. ஆமென். சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி அர்த்தம். யெகோவா ஷபயோத் அப்படி என்றால் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி அர்த்தம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேய மொழி பைபிள்ல அப்படி யெகோவா ஷபயோத் என்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும். 48ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ள இஸ்ரவேல் தேவ மேல் பற்றுதலாக இருக்கிறார்கள். 51வது அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்திலும் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 54ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெயர் யெகோவா என்கிற பெயர்ல இணைத்து கொடுக்கப்பட்ட பெயர் யெகோவா, யெகோவா ஷபயோத், சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. சேனைனா ஒரு பெரிய சேனை, திரளான தூதர்கள் சேனை அவரோடு கூட இருக்கிறது. ஒரு தேவதூதன், நன்றாக கவனித்து, ஒரு தேவதூதன் எசேக்கியா ராஜாவுடைய காலத்துல ஒரு தேவதூதன் ஒரு யுத்த களத்துல வந்து 1,80,000 பேருக்கு மேற்பட்டோரை வெட்டி சாய்த்து விட்டான் ஒரே இரவில். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய மொத்த சேனையும் பூமிக்கு வந்துச்சுன்னா யோசித்து பாருங்க. நம்ம அதுக்காக அதனால எந்த ஒரு எதிர்மறையான விஷயங்களுக்கு பயப்படவே கூடாது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். சேனையின் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த வேத நம்ம வாசித்த இந்த வேத வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர் சேனை கர்த்தர் அவர் மகிமையான தேவனா, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமில்லை, எதை வேண்டுமானால் அவரை செய்ய முடியும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆமென்.
அவர் கொடுக்கப்பட்ட பெயர் யெகோவா என்கிற பெயரோடு இணைத்து கொடுக்கப்பட்ட பெயர் யெகோவா ஷபயோத், சேனைகளின் கர்த்தர். 5வது கொடுக்கப்பட்ட பெயர் யெகோவா மெகத்கேம், பரிசுத்தமாக்குகிற தெய்வம். யாத்திரையாகமம் 31வது அதிகாரம், யாத்திரையாகமம் 31வது அதிகாரத்திலே அந்த வார்த்தை வருகிறது. அது எடுத்துக்கொள்ளுங்க. 31:13. நீ இஸ்ரவேலை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும். பரிசுத்தமாக்குகிற தேவன் என்று சொல்லி அங்கே எபிரேய மொழியிலே அந்த பைபிள்ல இந்த பெயர் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 20வது அதிகாரம், லேவியராகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. என் கட்டளையை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் இந்த வார்த்தை வருகிறது. 21:8 வருகிறது. அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறபடியால் நீ அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும், உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் அவனும் உனக்கு முன்பதாக பரிசுத்தமாய் இருப்பானாக. அல்லேலூயா. யெகோவா மெகத்கேம் என்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 6வது ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது யெகோவா ரோயி, யெகோவா ரோயி. அப்படி என்றால் கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொல்லி அர்த்தம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அது 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. எபிரேய பைபிளில் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி சொல்லப்பட்டிருக்கும் யெகோவா ரோயி என்கிற வார்த்தை எங்க பயன்படுது. கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொல்லி அர்த்தம். மேய்க்கிறவர், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார். நீங்க அதனுடைய ஸ்தோத்திரம் 100வது சங்கீதத்திலும் சரி, 96வது சங்கீதத்திலும் சரி, 95வது சங்கீதத்திலும் சரி இந்த காரியங்களை பார்க்க முடிகிறது. அதனுடைய 7வது வசனம் 95:7 சொல்கிறது, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினா, நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை ஒரு மனுஷன் பின்பற்றும் போது, யெகோவா தெய்வத்தை ஒரு மனுஷன் பின்பற்றும் போது அவனுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். நான் வாசித்த அந்த 23ஆம் சங்கீதத்திலே ஆண்டவராகிய கர்த்தரை ஒரு மனுஷன் மேய்ப்பனாய் கொண்டு அவரை பின்பற்றும் போது அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு நமக்கு மேய்ப்பராக இந்த உலகத்தில் உள்ளவங்களை தான் வச்சிருக்கிறோம். உலகத்தில் உள்ளவங்களை தான் நம்ம சார்ந்து கொள்கிறோம், உலகத்தில் உள்ளவங்களை தான் பின்பற்றுகிறோம், அவங்கள தான் ரோல் மாடலாக வச்சிருப்போம். நிறைய பேர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, உன்னோட ரோல் மாடல் யாரு அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் உலகத்தில் உள்ளவங்களை சொல்லுவாங்க. சினிமா ஆக்டர்ஸ் சொல்றாங்க, விளையாட்டு வீரர்களை சொல்றாங்க, அல்லது தொழிலே சாதித்த பலரை குறித்து அவங்க சொல்லி கொண்டிருப்பாங்க. அவங்கள ரோல் மாடலை வச்சு அவங்களையே பின்பற்றுகிறத பார்க்க முடிகிறது. ஆனால் உண்மையாகவே நமக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டியது நம்முடைய கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. அவரை சார்ந்து கொண்டு அவரை பின்பற்றும் போது மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். இந்த 23ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை ஒரு மனுஷன் மேய்ப்பனாய் வைத்து பின்பற்றும் போது, அவரை பின்தொடரும் போது அவனுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம், அவன் தாட்சி அடைய மாட்டான். அப்படின்னா அவனுக்கு குறைவு என்பதே இல்லை. குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் அவனுக்கு உதவி செய்வான். 2வது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார் என்றால் அவர் நல்ல ஆகாரத்தை கொடுப்பார், நல்ல திருப்தியான ஆகாரத்தை கொடுப்பான். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே தெளிந்த தண்ணீர், சுத்தமான ஜலத்தினால் அவனுடைய தாகத்தை தீர்ப்பான். 3வது வசனம் சொல்லுகிறது, ஆத்துமாவை தேற்றுவாராம். இன்னைக்கு நிறைய பிரச்சனை, நிறைய குழப்பம், சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லாத சூழ்நிலையில நம்ம நிறைய நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்து நம்மை தேற்றுவார். நம்முடைய கவலைகளை மாற்றுவார், நம்முடைய கண்ணீரை மாற்றுவார், நம்முடைய மனபாரங்களை மாற்றுவார், நம்முடைய எல்லா விதமான மனதில் காணப்பட்ட குழப்பங்களை மாற்றி, சோர்வுகளை மாற்றி,
நம்மை தேற்றி நடத்துவார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, தேவன் என் கூட இருக்கிறாரு, அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். வசனத்தினாலே நம்மை தேற்றி நடத்துவார். எப்படி நடக்கணும், என்ன சூழ்நிலை, என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை தந்து நடத்துவார். 5வது வசனம் சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்மை அவர் அபிஷேகிக்கிறார். அந்த இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அபிஷேகம் என்பது முதன்மையானவனாய் மாற்றுவது, ஒரு தலைவனாய் மாற்றுவது, ஒரு மகிமையான நிலைமையில வைப்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய பாட்டிலே சொல்லப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து அல்ல, ஒரு தலைவனாக, ஒரு மகிமையானவனாக, அங்க இருக்கிற எல்லாரை காட்டிலும் முதன்மையானவனாய் மாற்றுகிற ஒரு அதிகாரமுடைய அபிஷேகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒரு உயர்வை தருகிறார், எல்லார் மத்தியிலும் சத்துருக்கள் மத்தியிலே எனக்கு ஒரு உயர்வை கொடுக்கிறார் என்று சொல்லி வந்து 6வது வசனம் சொல்கிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களே அவர்களை சாபம் தொடர்கிறது, நிறைய குடும்பங்களே வியாதி தொடர்ந்து கொண்டிருக்கிறது, நிறைய குடும்பங்களிலே பிசாசுடைய கட்டுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே நன்மையும் கிருபையும் என்னை தொடருகிறது. கடைசி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. நான் விழுந்து போகிறவனாய் அல்ல, சாய்ந்து போகிறவனாய் அல்ல, நிலைத்திருக்கிற ஒரு மனுஷனாய் இருப்பேன். நான் விழுந்து போக அவர் என்னை அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டு, யார் ஆண்டவராகிய தெய்வத்தை, யெகோவா தேவனை மேய்ப்பராய் கொண்டு எந்த மனுஷன் எந்த மனுஷி வாழுகிறார்களோ அவர்களுக்குரிய ஆசீர்வாதம். அவர் யெகோவா ரோயி, அவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 7வது அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்க யெகோவா என்கிற பெயரோடு இணைந்து வருகிற வார்த்தை யெகோவா சிட்கேனு. யெகோவா சிட்கேனு, கர்த்தர் நமதுடைய நீதி என்று அர்த்தம். எரேமியாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் அவருடைய 23வது அதிகாரம் அவருடைய 6வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆண்டவராகிய கர்த்தருடைய அந்த பெயரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 23 அதனுடைய 6வது வசனம். அல்லேலூயா. அவருடைய பெயர், அவருக்கு இடுகிற நாமம் நமது நீதியா இருக்கிற கர்த்தர் என்பதே, நீதியின் தேவன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இன்னைக்கு நீதியை பார்க்க முடியல, அப்படிதானே? நீதி நியாயங்களை பார்க்கவே முடியல. எல்லா இடங்களிலும் ஊழல்கள் நிறைந்திருக்கிறது, எல்லா இடங்களிலும் லஞ்ச லாவணியங்கள் நிறைந்திருக்கிறது. நமக்கு வர வேண்டிய நீதி சரியான நிலைமையில் இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கிறது. மனிதர்கள் இன்னைக்கு அநீதியான காரியத்தை செய்கிறார்கள், ஆனா ஆண்டவரிடத்தில் அநீதி என்கிறதே இல்லை. அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் அநீதி இல்லை, அவர் நீதி செய்கிற தேவன். உங்க வாழ்க்கையில எந்த காரியத்திலே நீதி வேணுமோ அந்த காரியத்துக்காக ஆண்டவரை பார்த்து யெகோவா சிட்கேனு, யெகோவா சிட்கேனு, எங்களுக்கு நீதி செய்யுங்கன்னு சொல்லி பாருங்க, அவர் உங்களுக்கு நீதி செய்வார். ஆமென். எந்த இடத்திலையும் தலைகுனிய விட மாட்டார், எந்த இடத்திலும் விழுந்து போக விட மாட்டார். உலகம் உங்களுக்கு அநீதியான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், உலகத்தினுடைய நீதிபதிகள் உங்களுக்கு அநீதியான தீர்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தரிடத்துல நீங்க வரும்போது சரியான நீதியை உங்களுக்கு செலுத்தி நீதி உள்ள தேவன் என்பதை நிரூபிப்பார். 8வது அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மா, எசேக்கியேலுடைய புஸ்தகம் 48வது அதிகாரம், எசேக்கியேலின் புஸ்தகம் 48வது அதிகாரத்திலே எசேக்கியா இந்த பெயரை அங்கே வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. 48 35வது வசனம், 35வது வசனம். சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்று பெயர்படும். யெகோவா ஷம்மானா கர்த்தர் அங்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா ஷம்மானா தேவன் அங்கே இருக்கிறார். எங்கே இருக்கிறார் தேவன்? எங்கே இருக்கிறார்? அவருடைய ஆலயத்தில். ஆமென். இன்னைக்கு பூமியில 2 விதமான ஆலயம் இருக்கிறது, உங்களுக்கு தெரியுமா? ஒன்று, நான் இப்போ ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த ஆலயம். 2, நாமே அந்த ஆலயம். ஆமென். யெகோவா ஷம்மானா கர்த்தர் அங்கே, கர்த்தர் அங்கே. அல்லேலூயா. கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆலயமாகி, அவருடைய ஆலயமாகி நமக்குள்ளே இருக்கிறார். அவரை கூடி ஆராதிக்கிற இந்த கட்டிடமாகி இந்த ஆலயத்தில் அவர் இருக்கிற யெகோவா ஷம்மா. அப்போ நம்ம ஒரு இடத்துல போய் இந்த யெகோவா ஷம்மான்னு கூப்பிட்டாலே
தேவ பிரசன்னம் நம்ம மேலே இறங்குவதை பார்க்க முடியும். நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க, உங்களால் தேவ பிரசன்னத்தை உணர முடியல, ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர முடியாத நிலைமையில் இருக்கிறீங்க. ஒரு இடத்துல போய் இருந்துட்டு கொஞ்ச நேரம் யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மான்னு கொஞ்சம் உங்கள் வாயை திறந்து கொஞ்சம் அப்படியே வாயை திறந்து சொல்லிக்கொண்டே இருந்து பாருங்க. ஏதோ ஒரு பிரசனம் உங்கள் மேலே வந்து இறங்குறதை பார்க்க முடியும். ஒரு வித்தியாசமான உணர்வுக்கு நீங்கள் செல்வதை பார்க்க முடியும். கர்த்தர் அங்கே உங்கள் மேலே அசைவாடி உங்களுடைய சகல பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யெகோவா ஷம்மா. கடைசியாக 9வது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, யெகோவா ராஃபா. அப்படின்னா கர்த்தர் நமது பரிகாரி, குணமாக்குகிற தேவன் என்று சொல்லி அர்த்தம். யாத்திரையாகமம் 15வது அதிகாரம், யாத்திரையாகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவை கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இந்த இடத்துல எபிரேய பைபிள்ல யெகோவா ராஃபா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை குணமாக்குகிற ஆண்டவர், அவர் நம்முடைய பரிகாரியாகிய தேவன், நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் செய்கிறவர், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கொண்டு வருகிறவர், குறிப்பாக எல்லா வியாதிகளையும் மாற்றுகிறவர். வியாதி வராதுன்னு பைபிள் எங்கேயுமே சொல்லப்படவில்லை, அப்படிதானே? எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளை வரப்பண்ண மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கிறார் ஒழிய மற்றபடி வியாதிகள் வராதுன்னு பைபிள் எங்கேயுமே இல்லை. வியாதிகள் வருவது சகஜம். இந்த உலகத்தில் இருக்கிறபடினாலே, இந்த மண்ணோடு நம்முடைய சரீரம் ஒட்டி இருக்கிறபடினாலே, இந்த கிளைமேட்டுடைய மாற்றங்கள் இருக்கிறது, மற்றபடி உணவுகளுடைய அந்த தாக்கங்கள், விஷத்தன்மை நிறைந்த உணவுகளை சாப்பிடுறதுனாலும் மருந்து மாத்திரைகள் நிறைய சாப்பிடுறதுனாலும் புது புது வியாதிகள் மனிதனுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே வியாதிகள் வராதுன்னு பைபிளை சொல்லவே இல்லை. ஆனா வியாதியிலிருந்து சுகம் தருவேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எந்த வியாதி ஆனாலும் அந்த வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கிற ஆண்டவன் நம்முடைய ஆண்டவர். அவர் யெகோவா ராஃபா. அவர் நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். அவர் நமக்கு சுகமாப்பார், அந்த சுகமளிப்பார். எந்த வியாதியாக இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட சொல்லி யெகோவா ராஃபா எனக்கு சுகம் தாங்கன்னு சொல்லும்போது நாட்கள் செல்ல 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 கர்த்தர் எல்லா வியாதிகளை மாற்றி உங்களை பரிபூர்ணமான சுகம் உள்ளவர்களாக மாற்றுவார். அல்லேலூயா. யெகோவா என்கிற ஆண்டவருடைய அந்த பெயர், அதோடு கூட கொடுக்கப்பட்ட அந்த இணை பெயர்களை குறித்து நாம் தியானித்தோம். இந்த பெயர்களை நம்ம உச்சரிக்க 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 அந்த பெயர்களுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையை செயல்படும், நாமும் ஆசீர்வாதமாய் இருப்போம். ஆகவே தேவனுடைய பெயர்களை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிச்சிருக்கிறோம். அடுத்த வாரத்தில் தேவனுடைய தன்மை என்ன, தேவன் நமக்கு என்னெல்லாம் செய்வார், என்னெல்லாம் காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அனுக்கிரகம் பண்ணுவார் என்று சொல்லி தேவனை குறித்து இந்த வரும் நாட்களில் மற்ற காரியங்களை தியானிப்போம். தேவனை கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படியே எல்லாரும் கண்களையும் மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து, அன்பு தகப்பனே, யெகோவா என்கிற உம்முடைய நாமத்தையும் அதனுடைய இணை பெயர்களையும் நாங்கள் இப்பொழுது தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தீர். இந்த பைபிள் ஸ்டடியில தேவனே உம்மை குறித்து நாங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ளும்படி, உம்மை குறித்து இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டி வருகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பேரினுடைய மகத்துவத்தை குறித்தும் அதனுடைய ஆழங்களை குறித்தும் நாங்கள் தெளிவாய் தியானிக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டின தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, தங்களுடைய நிலைமைகளுக்கு ஏற்ப இந்த பெயர்களை அவர்கள் பயன்படுத்தும் போது, தங்களுடைய ஆண்டவரே அந்த நிலைமைகளுக்கு ஏற்ப இந்த பெயர்களை உச்சரிக்கும் போது அந்த பெயரின் வல்லமை அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்து மகிமையான ஆசீர்வாதங்களை காண கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க. வருகிற நாட்களுக்கு ஆசீர்வாதமும் சமாதானமும் நன்மையும் நிறைந்ததாய் மகிமையான ஒரு நாட்களாக இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் யெகோவா ஈரையாக இருந்து, யெகோவா நிசியாய் ஜெயத்தை கொடுத்து, யெகோவா ஷாலோமாய் சமாதானத்தை அருளி செய்து, யெகோவா ஷபயோத்தாய் நீ சேனைகளின் தேவனாய் கர்த்தராய் விளங்கி, யெகோவா மெக்கத்கேமாய் அவர்களை பரிசுத்தமாக்கி, யெகோவா ரோயாய் இருந்து ஒரு நல்ல வழி காட்டுதலை கொடுத்து, யெகோவா செட்கேனாய் இருந்து அவர்களுக்கு நீதி அவர்களுடைய வாழ்க்கையில நீதி செலுத்தி, யெகோவா ஷம்மாவாக அவர்களோடு கூட இருந்து, யெகோவா ராஃபாவாக எல்லா வியாதிகளை மாற்றி சிறப்பான வாழ்க்கை அவர்கள் வாழும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க. தொடர்ந்து உங்க பிரசன்னத்துக்குள் மூடிக்கொள்ளுங்க, கிருபையின் கரத்துக்குள் மூடிக்கொள்ளுங்க. நீரே மகிமையாய் கிரியை செய்யுங்க.
பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த இரவு ஒரு ஆசீர்வாதமான சமாதானம் நிறைந்த இரவாய், சந்தோஷம் நிறைந்த இரவாய் இருக்கட்டும். நன்றாய் தூங்கி இளைப்பாரி அதிகாலை புதிய பலத்தோடு எழும்புவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்கப்பா. கஷ்டங்கள், பாடுகள், வியாதிகள், உபத்திரங்கள், தோல்விகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஜெயத்தோடு ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. மீண்டும் இந்த இடத்துல வந்து கூடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அளவும் உங்கள் கிருபையும் பிரசனம் அன்பும் உங்களோடு கூட தங்கி இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் இன்றும் இன்று சதா நாட்கள் இந்த மனைவியோடும் கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்தோடு போய் வாருங்கள். ஆமென்.